ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல் சேனலில் இனிப்பு அப்பம் எப்படி செஞ்சால் சாஃப்டாக குண்டு குண்டாக வரும், ஈவினிங் டயத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக் ரெசிபி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளுக்குள்ளே பஞ்சு போல் இருக்கும் டேஸ்டான ரவை அப்பம். சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்ஸ்டண்ட்டான ரவை அப்பம் செய்கிறதுக்காக அரை கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம ரவாலேருந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. பவுலில் சேர்த்துட்டு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும். ரவையை 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷமாக ரவை நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது அப்பம் சாஃப்டாக இருக்கும். இது கூட அரை டம்ளர் அளவு மைதா மாவு சேர்த்துக்கங்க. அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுறணும். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம ரவையை தண்ணி சேர்த்து ஊற வச்சிருக்கனால நல்லா கலந்துடணும். இது கூட மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை 3/4 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கரைச்சிடணும். இந்த மாவு கரைக்கிறதுக்கு தண்ணி அதிகம் சேர்த்துட்டோம்னா அப்போ நமக்கு குண்டு குண்டாக வராது. சரியான அளவில் தண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட இனிப்புக்காக அரை டம்ளர் அளவு நான் ஜீனி சேர்க்குறேன். மீடியமான இனிப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அப்போ நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா 3/4 டம்ளர் அளவு ஜீனி சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இந்த இனிப்பு அப்பம் செய்கிறதுக்கு மைதா மாவு சேர்க்காம கோதுமை மாவு மட்டும் வச்சு செய்யலாம். மாவை கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம். மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷமாக மாவு நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுறணும். கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். ஸ்வீட் அப்பம் குண்டு குண்டுன்னு வர்றதுக்காக ஒரு பிஞ்சளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஒரு குழிக்கரண்டி மாவெடுத்து எண்ணெயில் ஊற்றிடணும். ரவை அப்பம் தானாகவே மேலே எழும்பி வந்துடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்பப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். எண்ணெயிலிருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு இன்ஸ்டண்ட்டான சாஃப்டான ரவை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீத இருக்க மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஈவினிங் டயத்தில் இதை மாதிரி அப்பம் செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. உள்ளுக்குள்ளே சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இந்த ஈஸியான ஸ்வீட் அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவை அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.